அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் சனி பெயர்ச்சி காரணமாக இனி இது நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன. மீனராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசிக்குள் நுழைந்திருக்கும் சனியின் அமைப்பால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன? அதோடு மட்டுமல்லாது ஜென்ம ராசியில் சனி வலம் வரக்கூடிய வேளையில் எதிர்பார்ப்பதை விட அதிக சிரமங்களும் சிக்கல்களும் எந்தெந்த விஷயங்களில் ஏற்பட போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நிச்சயமாக சனி பகவான் ஜென்மத்திற்குள் வந்திருப்பது சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அதி தீவிரமாக ஜென்மசனியின் துவங்குவதால் பல சிக்கல்கள் அதிகரிக்கும். குறிப்பாக பொருளாதார ரீதியான சுமை என்பது படிப்படியாக அதிகரிப்பதற்கான சூழலும் கடன் சுமை உயர்வதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. எனவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது நிச்சயமாக சிரமத்தை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கும். இந்த வேளையில் மற்ற ராசிக்காரர்களுக்கும் எப்படி அமைகிறது என்று பார்த்தால் நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் இந்த வேளையில் மிகவும் வலுவாக குருவின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீனராசியில் ஜென்மராசிக்குள் நுழைந்திருக்கிறாருங்க. ஜென்மராசிக்குள் சனி வந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் மேசராசிக்காரர்களுக்கும் சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மேசராசிக்காரர்களுக்கு 7.5 சனி துவங்கும் வேலையாக பார்க்கப்படுகிறது. எனவே 7.5 சனி துவங்கக்கூடிய இந்த தருணத்தில் அவ்வளவு சிறப்பான நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியாது. 50% நன்மை மட்டுமே உண்டு. ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நன்மை நிறைவாக கிடைக்கும் ஒரு வேலையாக பார்க்கப்படுகிறது. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் லாப சனி என்பதால் நிறைந்த லாபம் உங்களை தேடி வருகிறது. 95% நன்மை உண்டு. மிதுன ராசிக்காரர்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு உண்டு. தொழில் சனியால் 90% நன்மைகளை நிச்சயம் சந்திக்கக்கூடிய யோகம் உண்டு. கடகராசிக்காரர்களுக்கு பாக்கிய சனியால் 99% நன்மை உண்டு. இனி சிரமங்கள் அனைத்தும் விலகி நிறைந்த நன்மை கடகராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி என்பதால் அதிக கவனம் தேவை. 45% நன்மை மட்டுமே கிடைக்கும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டச்சனி என்பதால் 55% நன்மையுடன் மிகப்பெரிய அளவிலான மாற்றம் ஒன்று ஏற்படும் தருணமாக இந்த வேலை பார்க்கப்படுகிறது. எனவே கூடுதல் கவனத்துடன் நிச்சயமாக இருக்க வேண்டும் இந்த தருணத்தில். அதே வேளையில் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு யோக சனி என்பதால் அமோகமான யோகம் உங்களை தேடி வருகிறது. மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. பல வகையான சிக்கல்களும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கொடுக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறார். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு. விருச்சக ராசிக்காரர்களுக்கு 90% நன்மை பஞ்சம சனியால் உண்டு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 60% நன்மை. ஆனால் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது. மீன ராசிக்காரர்களுக்கு 45% நன்மை. ஜென்மசனி என்பதால் அதிக கவனம் தேவை. கும்பராசிக்காரர்களுக்கு 80% நன்மை. 7.5 சனியின் இறுதி தருவாய் என்பதால் படிப்படியாக சிரமம் குறையும். மகர ராசிக்காரர்களுக்கு முழுமையாக 7.5 சனி முறிவடைந்து நன்மை நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக அமைவதால் அமோகமான நன்மை உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் என சங்கிலி தொடர்போல் நீண்டு கொண்டிருந்த சிரமங்கள் நிச்சயமாக மாறக்கூடிய வகையில் ஜென்மராசியில் அதிரடியான மாற்றத்தை சனி பகவான் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்துகிறார். ஜென்மராசியில் சனி பகவான் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பணப்புழக்கம் என்பது அதிகரிக்கும். ஆனால் தவறான முதலீடுகள், தவறான திட்டங்கள், தவறான நிதி சார்ந்த விஷயங்கள் போன்றவற்றால் அதிக பண இழப்பை சந்திக்கும் சூழ்நிலை உண்டு. எனவே அதிக கவனத்துடன் நிச்சயமாக இந்த வேலையை மீனராசிக்காரர்கள் எதிர்கொள்ள வேண்டும். மீனராசிக்காரர்களுக்கு கடன் சார்ந்த தொல்லைகள் உட்பட நிதி சார்ந்த நெருக்கடிகள் அதிகரிப்பதற்கான சூழல் இருப்பதால் அதிக கவனத்துடன் இந்த தருணத்தை அணுகினாலே போதும். பல சிரமங்களை நிச்சயமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது ஜென்ம சனியால் சில சிரமங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. நிதானத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் 7.5 சனியின் பாதிப்புகள் இருந்தாலும் சனி பார்வையால் சில சிரமங்கள் குறையும். ஏனென்றால் 3, 7, 10 ஆகிய இடங்களை சனி பகவான் பார்க்கிறாருங்க. சனி பகவான் வெற்றிக்கு உரித்தான 3ஐ பார்ப்பதால் தைரியமும் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். 7ஆம் இடத்தை பார்ப்பதால் ஜென்ம சனியின்
ஆதிக்கம் இருந்தாலும் கூட திருமணம், புத்திரபாகியம் போன்ற சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே சரியாக மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில் ஸ்தானம் என்பதால் தொழில் ரீதியாக அதிரடியான மாற்றங்களும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் பல வகையான நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் பல நெருக்கடிகளை தவிர்த்து சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயமாக பெற முடியும். ஏனென்றால் ராசியின் அதிபதியான குருவிற்கு சமகிரகமாக இருக்கிறார். ஜென்ம ராசிக்குள் நுழைந்திருப்பதால் பொருளாதார ரீதியாக அதிக சிரமம் ஏற்படும். ஆனால் உறவுகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் தருணமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேலை நிச்சயமாக அமைகிறது. சில குறிப்பிட்ட விஷயங்களை நீங்களே முன்னேற்று நடத்தக்கூடிய வகையில், வளர்ச்சி காணக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சற்று தாராளமாக கிடைக்கும். தொடர்ந்து வீண் விரய செலவுகளை அதிகமாக சந்தித்து வந்த சூழலில் அந்த வீண் விரய செலவுகள் நிச்சயமாக இனி விலகும். எண்ணி எண்ணி செலவு செய்தாலும் அவற்றை கணக்கோடு வைத்துக் கொண்டால் பல நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும். மனதை அரித்து வந்த பல குடும்ப ரீதியான பிரச்சனைகள் முற்றிலுமாக விலகி நம்பிக்கை பிறக்கும் தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமையக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த தருணம் நிச்சயமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது குடும்ப பிரச்சனைகள் அதிகரித்தாலும் அவற்றை சிறப்பாக கையாளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் மிதுனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது. உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பெரும்பாலான நெருக்கடிகளையும் சிக்கல்களையும் இந்த தருணத்தில் சரியான முறையில் கையாளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. பெரிய அளவிலான உத்தியோக நெருக்கடிகளை கட்டுப்படுத்த முடியாமல் சில தவறான முடிவுகளை எடுப்பதற்கான சூழல் உண்டு. எனவே உத்தியோக முடிவுகள் எடுக்கக்கூடிய விஷயங்களில் மட்டும் கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் செயல்பட்டாலே நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு பல நெருக்கடிகள் தகர்த்தறியப்பட்டு முன்னேற்றம் உறுதியாக கிடைக்கும். சிறு முயற்சி கூட உங்களுடைய வாழ்வில் உயர்வை நோக்கி நகரக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. ஜென்மசனியின் ஆதிக்கம் நிறைவாக இருப்பதால் மிக பெரிய அளவிலான முதலீடுகளை மேற்கொள்வது, புதிதாக தொழில் துவங்குவது போன்றவற்றில் சில தடைகளை அதிகமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எனவே கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக இந்த வேலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும். கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் சற்று அதிகமாக கிடைத்தாலும் கூட பணி சுமை என்பது அதிகமாக இருக்கும். சக்திக்கு மீறிய கடின உழைப்பை வெளிப்படுத்தும் நேரமாக பார்க்கப்படுகிறது. அரசியலில் பல நெருக்கடிகள் உண்டு. மாணவ மாணவியரின் கல்வியில் வியக்கத்தக்க வகையில் சிறப்பான மாற்றம் இந்த தருணத்தில் கிடைக்காது. எனவே கவனத்துடன் இருக்க வேண்டும். விவசாயம் சார்ந்த பணிகளில் கடின உழைப்பிற்கேற்ற பலன் இல்லை. இருப்பினும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் நிச்சயமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மற்ற ராசிக்காரர்களை விட மீன ராசிக்காரர்கள் சனி பயிற்சி துவங்கியவுடன் திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை ஒருமுறை தரிசித்து வாருங்கள். பல வகையான நெருக்கடிகளும் சிரமங்களும் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும்.